புதுயுகம் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு நிகழ்ச்சி நலம் அறிவோம். 3 வேளை திருப்தியா சாப்பிட்டுட்டா போதும், நம்ம உடல் வந்துட்டு ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். பட் இட்ஸ் அ பிக் நோ. 3 வேளை இல்லை, 6 வேளையா சாப்பிடணும். அந்த 6 வேளையுமே ஆரோக்கியமா சாப்பிடணும் அப்படின்னு இப்போ இருக்கிற மருத்துவர்கள் தொடர்ந்து இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ 3 வந்துட்டு 6 பிரேக் பண்ணி இதுலேருந்து நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். நாளையிலேருந்து சாப்பிட ஆரம்பிப்போம். அதுவும் ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். இன்னைக்கு நலம் அறிவோம்ல எந்த டிபார்ட்மெண்ட்டிலேருந்து சிறந்த மருத்துவர் வருகை தந்திருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற பொருள் எல்லாமே நம்மளுடைய நம்ம வயிற்றை சுற்றி இருக்கிற பல உள் உறுப்புகளை ஆரோக்கியமாக வச்சிருக்கா அப்படின்றது கேட்டால் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அகைன் நம்ம சாப்பிட்ற பொருள், அந்த இன்டேக் பண்ணுற பொருள் அப்படின்றது நம்மளுடைய லைக்ஸில் மட்டும்தான் இருக்கே தவிர்த்து அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம சாப்பிட்றோமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸோ இன்னைக்கு கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட் அப்படின்ற ஒரு பிரிவிலிருந்து SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து ஒரு சிறந்த மருத்துவர் டாக்டர் ராமலிங்கம் அவர் தான் நம்ம கூட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேச போகிறாரு. ஸோ அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நலம் அறிவோம்க்கு வருகை தந்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. எனக்கு எஸ். ஸோ நான் ஏற்கனவே மக்கள்கிட்ட சொல்லிட்டேன், இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச உணவை தான் நாங்கள் சாப்பிட்றோம். அந்த உணவுக்கு எங்களை பிடிக்குதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ ஆஸ் அ மெடிக்கல் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்டாக நீங்கள் அடிக்கடி சந்திக்கக்கூடிய கேசஸ்னால் எதை சம்மந்தப்பட்டு இப்போ பார்த்துட்ருக்கீங்க? நம்ம அடிக்கடி சந்திக்கக்கூடிய கேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இப்போல்லாம் எல்லாருமே அந்த காமனாக டைஜஷன் இஷ்யூஸ்னு சொல்லுவாங்க. டைஜஷன் இஷ்யூனால் நிறைய இருக்குது. இப்போ டைஜஷன் நீங்கள் மவுத்துலேருந்து யூஸ்வலாக ஸ்டார்ட் ஆகுது. மவுத்து, அப்புறம் பார்த்தீங்கன்னா உணவு குழாய்ன்னு சொல்லுவோம், அதாவது இறைப்பை. ஃபஸ்ட்டு உணவு குழாய், அதுக்கடுத்து இறைப்பை, அதுக்கடுத்து சிறுகுடல், அடுத்து பெருங்குடல், அப்புறம் இந்த மலக்குடல்னு சொல்லுவோம். இதுதான் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ டைஜஷன் நம்ம ஆக்சுவலி வாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. வாய் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபுட் போட்டு வாயில் நம்ம மெல்றோம், அங்கேருந்தே டைஜஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்கேருந்தே நம்மளுக்கு யூஸ்வலாக ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ மெயினாக இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலு, ஃபுட் ஹேபிட்ஸு, ஒர்க்கிங் ஸ்டைலு, ஸ்ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே முன்னாடி இருந்த அந்த டைஜஷன் ப்ராப்ளம் காட்டிலும் இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு டைஜஷன் ப்ராப்ளம். காமனாக பார்த்தீங்கன்னா இந்த கேர்டுன்னு சொல்லுவோம். கேர்டுனா கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ், அசிடிட்டின்னு காமனாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டைஜஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஸ்டொமக்கில் அந்த ரிலேட்டட் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா IBS அப்படின்னு சொல்லுவோம். IBSனால் இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம். இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் அது மோஸ்ட்லி பெருங்குடல், சரிங்களா. அப்புறம் மோஷன் போகிறதுல ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன். ஒரு சிலர்லாம் டாய்லெட் போனாங்கன்னா ஒரு 1/2 hour 1 hour வெளியே வர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அது மலக்குடல், IBS அந்த மாதிரி இஷ்யூலாம் வரும். ஸோ இந்த மாதிரி பொதுவாக இப்போதைக்கு இருக்க காமனான டைஜஷன் ப்ராப்ளம், இந்த கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா மெயினாக அவங்க ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் தான் மெயினாக சொல்லுவோம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ்னால் உங்களுக்கு வர பேஷண்ட்ஸ் எதை குறிப்பிடுறாங்க சார்? கரெக்டாக எனக்கு இதனால தான் ஸ்ட்ரெஸ்ஸே நடக்குது அப்படின்னா வாட் யூ ஆர் சேயிங்? மோஸ்ட்லி அவங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ்ஸுனே தெரியறதில்ல. அது அவங்களுக்கு பழகி அது நார்மலாக ஆகிப்போடுது அவங்களுக்கு. நம்ம ரொட்டீன் நம்ம கொஷின் கேட்கும்போது தான் அவங்களுக்கு ஓகே இது நார்மல் கிடையாது அப்படின்னு அவங்க ரியலைஸே பண்ணுறாங்க. சப்போஸ் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஏற்கனவே அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது அவங்களே சரி பண்ணிடுவாங்க. நம்ம கண்டுபிடிக்காத சமயத்தில் தான் அது என்னென்னு அவங்களால இது பண்ண முடியறதில்ல, என்னென்னு கண்டுபிடிக்க முடியறதில்ல. ஏன் அந்த ப்ராப்ளம் வருது, அதனால தான் அவங்க டாக்டர்கிட்டே வராங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா மோஸ்ட்லி ஒர்க் லைஃப் தான் பொதுவாக சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபேமிலி லைஃபு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீப்பிங் ஹேபிட் மாறுறதுனால. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஆக்சுவலாக. மெயின் அப்படின்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி தான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இப்போது ரொம்ப காமனாக பார்க்கக்கூடிய வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னா ஒரு 4-5 இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க. ஸோ அதில் முதலாவதாக GERD, அந்த GERD அப்படின்ற அந்த ஒரு ஆசிட் ரெஃப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் தானே அது. இப்போது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த காமனாக இந்த விஷயம் பரவிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் சாப்பிட்டுறாங்க, சாப்பிட்ட உடனே எடுத்துகிட்டு வருது, சாப்பிட்டது ஜீரணமே ஆக மாட்டேங்குது அப்படின்றது தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோடைய ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே இருக்குது. ஸோ இந்த GERD அப்படின்றது என்ன பண்ணும் சார் ஒருத்தவங்களுடைய உடம்புல? GERD அப்படின்னா இப்போ நார்மலாக நம்ம இப்போ சாப்பிட்றோம் அப்படின்னா அது ஃபார்வர்ட்னா இப்போ மேலேருந்து கீழே போகணும், அதாவது உணவு குழாயிலேருந்து வயிற்றுக்கு போகணும். அதாவது நார்மலான ப்ராசஸ். எதுவுமே ரிவர்ஸ் வரக்கூடாது. இந்த ரிவர்ஸ் வர்றது அதாவது வயிறுலேருந்து, அதாவது நம்ம இறைப்பைன்னு சொல்லுவோம், ஸ்டொமக்லேருந்து ஈசோஃபேகஸ்க்கு ரிஃப்ளெக்ஸ் ஆகுது. நார்மலான ஃபார்வர்டாக போகாமல் பேக்கில் வர்றது. நார்மலாக போகாது. இப்போ நார்மலாக உணவு குழாயிலேருந்து வயிற்றுக்கு போச்சு அப்படின்னாலே இந்த உணவு குழாய்க்கும் வயிறுக்கும் இடைப்பட்ட சென்டரில் வால்வுன்னு சொல்லுவோம், அது லோவர் எசோஃபேஜியல் ஸ்பிங்க்டர்னு சொல்லுவோம். அது யூஸ்வலாக க்ளோஸ் ஆகிக்கும். அதனால் வயிற்றில் இருக்கிற அந்த ஃபுட் ஆசிட் இதெல்லாம் மேலே வராது. சப்போஸ் அவங்களுக்கு லூஸாக இருக்குது, இல்லை வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாங்க, இது மாதிரி ஒத்துக்காத ஃபுட்
அந்த மாதிரி சாப்பிட்டாங்க, அன்டைமில் சாப்பிட்டாங்க, அந்த மாதிரிலாம் என்ன ஆகும் அப்படின்னா வந்து டைஜஷன் பண்ணுறதுக்கு இடம் இருக்காது. ஸோ அது ஓப்பனாக இருக்கும், அந்த வேல்வுன்னு சொல்லுவோம்ல, அது வந்து ஓப்பனாக இருக்கும். அந்த ஓப்பனாக இருக்கிறதுனால வயிற்றில் இருக்கிற ஆசிட் ஃபுட்லாம் எல்லாம் சேர்ந்து மேலே வரும், ரிட்டன் வரும். அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆஃப் கேஸ்ட்ரிக் கண்டென்ட், அதாவது வயிற்றுலேருந்து மேலே ரிஃப்ளெக்ஸ் ஆகிறது தான், அதுதான் வந்து உங்களுக்கு சிம்டம் காஸ் பண்ணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்செரிச்சல் சொல்லுவாங்க, நெஞ்சிலே இருக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது கழிச்சிட்டே இருக்குது, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது, ஏப்பம் வந்துகிட்டே இருக்குது, இதெல்லாம் அப்புறம் வாய் கசப்பாக இருக்குது, இதெல்லாம் வந்து இந்த ஜர்ட் அப்படிங்கிறது ஒரு சிம்டம்ஸ். ஓகே, நிறைய பேருக்கு இதில் இன்னொரு சிம்டம் கூட காமிக்குது. அதாவது தொண்டை பகுதியில் வந்து சளி நிறைய அடைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி கூட சில பேர் அந்த சிரமம் இருக்குது அப்படின்றாங்க. அது உண்மையா? அது வந்து ஆக்சுவலி சளி கிடையாது. இந்த ஆசிட் அப்படிங்கிறது வந்து ஒரு pH வந்து 2 இருக்கும் ஆக்சுவலாக. அது சப்போஸ் நம்ம கையெல்லாம் வச்சோம் அப்படின்னாலே நம்ம கையை வந்து கருகிடும், அந்தளவுக்கு ஆசிட் வந்து வயிற்றுக்குள்ளே இருக்குது. ஓ, ஸோ அது என்ன பண்ணும், அது வந்து இப்போ வயிறு வந்து அதை தாங்குற அளவுக்கு மியூக்கோசா அந்த கவரிங் இருக்கும். ஆனால் மற்ற பகுதி இந்த உணவு குழாய் பார்த்தோம், சிறுகுடல் பார்த்தோம், அதெல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. ஸோ ஆசிட் வந்து வயிற்றுக்குள்ளே தான் இருக்கணும், அதாவது ஸ்டொமக்குள்ளே தான் இருக்கணும். அது மேலே வந்தாலோ இல்லை அப்படி கீழே போனாலோ வந்து அது ப்ராப்ளம் பண்ணும். ஏன்னா அந்த லைனிங் வேறு, வயிற்றில் இருக்கிற லைனிங் வேறு. அது போகும்போது வந்து அது எரோஷன் பண்ணிடும். அதே மாதிரி சப்போஸ் தொண்டை வரைக்கும் ரிஃப்ளெக்ஸ் ஆகுது, அவங்களுக்கு மேலே வரைக்கும் அந்த ஆசிட் வருதுன்னா இங்கே தொண்டை குழியில் இருக்கிற அந்த மூச்சு குழாய் பகுதி ஒரு என்ட்ரன்ஸு, இந்த தொண்டை பகுதி ஒரு என்ட்ரன்ஸ் வந்து டச் பண்ணிட்டு போகும். ஸோ டச் பண்ணிட்டு போகிறதுனால ஸோ இது வந்து டச் பண்ணிட்டு போகும். அந்த ஒரு டைம் டச் பண்ணிட்டு போனாலே அந்த சிம்டமே அவங்களுக்கு வந்து 1 வீக் 2 வீக் அப்படி இருக்கும். ஒரு டைம் டச் பண்ணாலே அது ஒரு பர்னிங் மாதிரி. ஒரு இப்போ கையில் வந்து புண்ணு பட்டால் பேர்ன் ஆனால் ஒரு 1 வீக்காவது உங்களுக்கு வந்து பேர்னிங் எல்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி தான். அதனால தான் உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்கிற மாதிரி ஒரு இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? இப்போ பெரம்பூர் மணியிலிருந்து மணி பேசுறேங்க. ஓகே, கேள்வி யாருக்காக இன்னைக்கு? எனக்கோசம் தாங்க. உங்களுடைய வயது? வயது 60ங்க. ஓகே சார், இப்போ சொல்லுங்க உங்க கேள்வி என்ன? எனக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி 6 மாசம் ஆயிடுச்சுங்க. அப்புறம் மோஷன் நான் சரியாவே போறது இல்ல, ரொம்ப டைட்டா எப்பனா அந்த லிக்விட் சாப்பிட்டா போகுது. ஓகே, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நிறைய இருக்குங்க. கேஸ் ப்ராப்ளம் ஃபுல்லா வந்து மார்ல பேக் ஆயிடுது. அப்புறம் அந்த ஜெலூசன், இந்த ராசிபர் அந்த மாதிரி டேப்லெட் போட்டா கொஞ்சம் ரிலீஸ் ஆகுது, அப்புறம் சரியாகுது. மார்னிங் டைம்ல அதிகமா இருக்குங்க கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், பிரச்சனை கொடுக்குது. அதனால என்ன பண்றது தெரியல, எனக்கு பயம் கொடுக்குது. இது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான், ஹார்ட் ப்ராப்ளம் கூட எனக்கு கிடையாது. இப்போ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண அப்புறம் அதுதான் என்ன தெரியலங்க, பயம் கொடுக்குது. ஓகே சார், உங்க கேள்விக்கு டாக்டர் பதில் சொல்வாங்க. நமக்கு வந்து ஃபுல்லா அப்படியே பிரச்சனை இருக்கு. நான் ஃபுட்லாம் நல்லா சாப்பிட்றானா, ஆனா வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் மெயின் எனக்கு. ஓகே, இப்போ உங்களுடைய கேள்விக்கு டாக்டர் பதில் சொல்லுவாங்க. ஹலோ, வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். வாங்க சார். நீங்கள் வந்து 2 ப்ராப்ளம் ஆக்சுவலாக சொன்னீங்க. ஒன்று வந்து மலச்சிக்கல் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இன்னொன்று வந்து இன்டைஜஷன், அதாவது டைஜஷன் ஆக மாட்டேங்குது, கேஸ்ட்ரிக் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த மலச்சிக்கல் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன டெய்லி மோஷன் வர மாட்டேங்குதா, என்ன ப்ராப்ளம் ஆக்சுவலாக? வர மாட்டேங்குது. ஸோ டெய்லி வர மாட்டேங்குது. வர மாட்டேங்குது. இது வந்து எவ்வளோ நாளாக இருக்குது உங்களுக்கு ப்ராப்ளம்? இல்லை, ஆப்ரேஷன் பண்ண அப்புறம் வந்து இந்த 6 மந்த்தாக இருக்குது. 6 மந்த்ஸாக இருக்குது. ஸோ 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து நார்மலாக இருக்கும்போது டெய்லி மோஷன் போவீங்களா? டெய்லி போவேன், மார்னிங் டெய்லி போயிடுவேன். ஸோ அப்போல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் போவீங்க? ஆமாம், ஒன் டைம் தான், மார்னிங் டைமில். எப்போனா வந்து ஈவினிங் டைம். ஓகே, இப்போ அது 6 வந்து மோஷனே வர மாட்டேங்குது. அப்படி 3 days 4 days கழிச்சு வேணா ரொம்ப டைட்டு கொடுத்து லேசாக வருது, அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு மோஷன் வந்து 3 days 4 days கழிச்சு தான் வருதா? அது கூட வர மாட்டேங்குது. நம்ம அந்த லிக்விட் சாப்பிடணும், ஓகே, இல்லை அந்த டேப்லெட் எடுத்துனா தான் மோஷன் மார்னிங்கில் ஃப்ரீயாக போகுது. ஓகே, இது வந்து நீங்கள் சர்ஜரி பண்ண அப்புறம் தான் அப்படி தானே? ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி, ஆனால் உங்களுக்கு பசி எடுக்குதா? பசிலாம் நல்லா இருக்கு, நல்லா சாப்பிட்றேன், ஹேபிட் நல்லா சாப்பிட்றேன். முன்னாடி இதோட வெயிட் ஏதாவது ரொம்ப கம்மியான மாதிரி இருக்கா? ஆமாங்க, 73 இருந்து இப்போ வந்து 68 கிட்ட வந்திருக்கேன். ஸோ 5 கிலோ கம்மியாயிருக்கு. ஆமாம், அந்த 5 கிலோ வந்து 6 மந்த்ஸில் கம்மியாயிருக்கு, அப்படி தானே? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ மோஷன் வந்து ஹார்டாக போகுது, அப்படியா? ஹார்ட் ரொம்ப டைட்டாக வரும். சரி, ஓகே. நீங்கள் சர்ஜரிக்கு அப்புறம் ஏதாவது ஃபுட் ஸ்டைலாம் நிறைய சாப்பிட்றலாம் நிறைய மாற்றிட்டீங்களா? நல்லா மாற்றிட்டேன், டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டேன். இல்லை, என்னது முன்னாடி இதோட கம்மியாக சாப்பிட்றீங்களா, இல்லை சாப்பிட்றதுக்கு ரொம்ப கம்மி பண்ணிட்டீங்களா? மாற்றிட்டேன். இப்போ நான் வந்து நான்வெஜ்லாம் அதிகமாக சாப்பிட்றேன், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். ஃபிஷ் மாத்திரம் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ ஓகே, கம்மி சாப்பாடை ஃபுட்டை கம்மி பண்ணிட்டேன். சரி, நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிப்பீங்க? ஒரு 1.5 லிட்டர் 2 லிட்டர் தண்ணி குடிப்பேன்.
ஓகே. தண்ணி அதிகமாக சாப்பிடுவேன் நான். ஃபஸ்ட்டு இந்த கான்ஸ்டிபேஷன் வந்து இன்றைக்கி வந்து மலச்சிக்கல்னு சொன்னீங்க இல்லையா, அது ஏன் வருதுன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த குடலில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி இல்லை அப்படின்னா வரும் ஃபஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார் சத்து கம்மியாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வரும். ஸோ நார் சத்துனா ஒன்றும் இல்லை, இந்த பழம் காய்கறி இதெல்லாம் வந்து நீங்கள் டெய்லி சாப்பிட்ணும். மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபுட் ஹேபிட், அந்த சாப்பிட்றதெல்லாம் மாறிச்சு. முன்னாடி இந்த மாதிரி இப்போ நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னெலாம் கிடையாது. முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். இந்த ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த ஆயிலு, இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு முன்னாடி எப்படி சாப்பிட்றீங்க அதே சாப்பிடுங்க. குவான்டிட்டி வேணால் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்லாம். பட் நீங்கள் இந்த ஃபைபர் கண்டென்ட் சொல்லுவில்ல, பழம் காய்கறி அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கு இந்த தூக்கமெல்லாம் எப்படி இருக்குது? நார்மலாக தூங்குறீங்களா? நான் நார்மலாக தூங்குறேன், டேயில் நிறைய தூங்குறேன், நைட்லேயே 10 தூங்கிறேன், காத்தால எழுந்திரிக்கிறேன். சரி, நீங்கள் காலையில் எழுந்திரிச்சிடுவீங்களா இல்லை கொஞ்சம் லேட் ஆகுமா காலையில் எழுந்திரிக்கிறது? காத்தால எழுந்திரிக்கிறது. சரி. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நிறைய தண்ணி குடிங்க. அப்புறம் பழம் காய்கறி டெய்லியும் சாப்பிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் எழுந்திரிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து டைம் சாப்பிட்ணும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். இதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகலை, நார்மலாக சாப்பிட்ட அப்புறம் கூட உங்களுக்கு வந்து இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ வெயிட் லாஸ்லாம் ஆல்ரெடி இருக்கிறதால நீங்கள் சாப்பிட்லாம் நிறைய கம்மி பண்ணிட்டுனால கூட இருக்கலாம். பட் நீங்கள் நார்மலாக சாப்பிட்ட அப்புறம் கூட இதே ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக டாக்டரை போய் பார்க்கணும். ஏன்னா அந்த ஏஜ் ஆன அப்புறம் வெயிட் லாஸ் ஆகிட்டு புதுசாக வந்து அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வருது அப்படின்னா நம்ம குடலில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஒரு சிலருக்கு நார்மலாக குடல் இருக்கும், ஒழுங்காக வேலை செய்யாது, அதனால் அந்த மாதிரி வரலாம். இல்லை குடல்லே ஏதாவது இந்த அல்சர் ப்ராப்ளம், கட்டி ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் இருக்கலாம். இந்த மாதிரி வெயிட் கம்மியாகுது, ரீசெண்டாக அந்த கான்ஸ்டிபேஷன்லாம் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த நிறைய தண்ணி குடிக்கிறது, நிறைய ஃபைபர் எடுக்கிறது, நார்மலாக சாப்பிட்றது, நார்மலாக தூங்குறது இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சுவலி ஒரு சிரப் எடுப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா டேப்லெட் எடுப்போம். இதெல்லாம் வந்து குடல் நார்மலாக இருக்குது ஆனால் ஒழுங்காக ஒர்க் பண்ணல அப்படின்றதுக்காக எடுக்கிறது. ஸோ குடல் நார்மலாக இருக்கா இல்லையான்னு எப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோம். ஸோ நீங்கள் டாக்டர் போய் பார்த்துட்டு, மெடிக்கல் கேஸ்ட்ரென்டாலஜி டாக்டர் போய் பார்த்துட்டு நீங்கள் குடலை செக் பண்ணி பார்த்துக்கலாம். எண்டோஸ்கோப்பின்னு சொல்லுவோம், கொலனோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். மோஷன் போகிற வழியாக உங்களுக்கு டியூப் டெஸ்ட் பண்ணிப்பாங்க. அதை நீங்கள் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. செகண்ட், இந்த இன்டைஜஷன் சொன்னீங்க தெரியுமா, உங்களுக்கு டைஜஷனே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. அது என்ன கம்ப்ளைண்ட் ஆக்சுவலாக? இப்போ டைஜஷன் ஆக மாட்டேங்குதுன்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு? மோஷன் வர மாட்டேங்குது. இப்போ நார்மலாக வந்து நம்ம மார்னிங்னா மோஷன் போகிறோம், இல்லை ஒரு நாளில் ஒரு மோஷன் போகணும், அந்த மோஷனே எனக்கு கம்ப்ளீட்டாக வர மாட்டேது. இல்லை அது சைக்ளோபிள்ஸ், இந்த லிக்விடு, அந்த டேப்லெட் கொடுத்து சாப்பிட்டோம்னா மறுநாள் இதெல்லாம் ஈஸியாக போகுது. அது போகாமல் நார்மலாக போக மாட்டேது. ஓகே. ஸோ நீங்கள் இது டெய்லி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறீங்களா? இப்போ பண்ணுறது இல்லை சார். 6 மந்த் முன்னாடி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறது, அப்புறம் பண்ணுறது இல்லை. அதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண அப்புறம் உங்கள் சாப்பாடு சாப்பிட்றதெல்லாம் மாற்றிட்டீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல. ஆமாம் சார். ஸோ இதுவே ஒரு ரீசனாக இருக்கலாம் ஆக்சுவலாக. ஒழுங்காக சாப்பிடல, எக்ஸசைஸ் பண்ணல, தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்கல, இதுவே உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் வரதுக்கு ஒரு ரீசன். ஸோ இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் சரியாகலைன்னா குடல் எதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். அது வந்து எண்டோஸ்கோபி பண்ணி தான் பார்க்க முடியும். ஓகே, அழைப்புக்கு ரொம்ப நன்றி சார். ஸோ நல்ல ஒரு விரிவான விளக்கம் வந்து கொடுத்துருக்கீங்க காலருக்கு. இப்போ தொடர்ந்து நம்ம ஜாட் பற்றி பேசுவோம். எந்த வயதினருக்கு இந்த ஒரு பாதிப்பு ஏற்படுது? வயதுன்னா இப்போது மோஸ்ட்லி வந்து இப்போது 20 இயர்ஸ்லேருந்து ஒரு 45 இயர்ஸ் அந்த ரேஞ்ச் தான். ஏன் அவங்களுக்கு வருது அப்படின்னாக்க, ஒன்று அந்த பீரியடில் வந்து அது வந்து எக்கனாமிக்கலி ப்ரொடக்டிவ் பீரியட், நிறைய ஒர்க் பண்ணுறது. நம்ம வந்து அந்த அடலசன்ஸ்லேருந்து அடல்ட்டுக்கு மாறுவோம். அப்படி மாறும்போது நம்மளுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும், நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு. ஜாப் தேடிட்டுருப்போம், ஒர்க் பண்ணிகிட்ருப்போம், இல்லை ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு மேரேஜ் பார்த்துட்ருப்பாங்க, இல்லை ஃபேமிலியில் ஏதாவது அப்போ தான் புது ஃபேமிலி வந்து அவங்க ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போல்லாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பீரியட். ஓகே, அது ஒன்று. ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பீரியட் இருக்கிறவங்களுக்கு தான் மோஸ்ட்லி இந்த சிம்டம்ஸ் வரும். அப்புறம் வந்து வெயிட் கெயின், கொஞ்சம் ஒபீஸாக இருக்காங்கல்ல, எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆக்சுவலாக வரும். இதில் இந்த ஃபுட் ஸ்டைல் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது ஒரு ஜர்ட் வர்றதுக்கு? மேஜர்னால் மோஸ்ட்லி 90% ஃபுட் ஸ்டைல் தான் ஆக்சுவலாக. ஃபுட் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு பிடிக்கிறத சாப்பிடக்கூடாதுன்னு அப்படி கிடையாது. நம்மளுக்கு பிடிச்சதே நம்ம சாப்பிட்லாம். கொஞ்சம் மினிமல் சேஞ்சஸ் மட்டும் பண்ணிக்கலாம் போதும். என்டையர்லாம் நம்ம வந்து இப்போது மற்ற கண்ட்ரிஸ் இருக்கிற மாதிரி, இப்போ யூஎஸில் இருக்கிற மாதிரி நான் சாப்பிட்ணும், யூகேயில் இருக்கிற மாதிரி சாப்பிட்ணும் அப்படி கிடையாது. நம்ம ஃபுட்டே நம்ம சாப்பிட்லாம். பட் கொஞ்சம் ஃபஸ்ட்டு இதில் வந்து ஃபஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா வந்து டைம் சாப்பிட்ணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மார்னிங் நம்ம இப்போ எழுந்திரிப்போம், ஒருத்தர்லாம் வந்து மார்னிங் பிரஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிட்டு லஞ்ச் டைமில் போய் சாப்பிட்றது, இல்லை லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் சென்டரில் பிரஞ்சுன்னு சாப்பிட்றது, அது பண்ணுவாங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டில் ஒரு 1 o'clock நீங்கள் நைட்டில் வெளியே ட்ராவல் போனாலும் அங்கெல்லாம் சாப்பிட்டுருப்பாங்க. ஸோ மிட் நைட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் வந்து நிறைய அதிகமாகிடுச்சு. மிட் நைட் ஃபுட்ஸ்லாம் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து டைமுக்கு சாப்பிட்ணும். டைமிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் மார்னிங் ஒரு 6 o'clock எழுந்திரிக்கிங்கன்னா எந்திரிச்சிலேருந்து ஒரு 2 hours பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடணும். 6 o'clock எழுந்திரிக்கிங்கன்னா 8 o'clock பிரேக்ஃபாஸ்ட். ஓகே. செகண்ட் பார்த்தீங்கன்னா மதியம் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு ஒரு 4 to 5 hours லஞ்ச் முடிச்சிடணும். ஈவினிங் பார்த்தீங்கன்னா டின்னர் வந்து 7 o'clock முன்னாடி முடித்தா பெட்டர். ஸோ முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க சூரியத்துக்கு அப்புறம் சாப்பிட்ணும், சூரியன் அஸ்தமனத்துக்கு முன்னாடியே சாப்பாடு முடிச்சிடணும்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான். ஸோ முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணோமோ அதே தான். இப்போ நம்ம கொஞ்சம் மாறிட்டோம் எல்லாமே. ஸோ நிறைய அட்வான்ஸு நிறைய டெவலப்மெண்ட் வந்ததுனால நிறைய டிவி நிறைய சோஷியல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லேட் நைட் முழிக்கிறோம். அதனால் லேட்டாக சாப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ நைட் டின்னர் பார்த்திங்கன்னா 7 o'clock முடிச்சிடணும். இது ஒன்று. அதாவது சாப்பாடு வந்து டைமுக்கு சாப்பிட்றது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அளவாக சாப்பிட்றது. ஒருத்தர் வந்து சாப்பாடு வந்து பிடிக்கலன்றதுக்காக சாப்பிட மாட்டாங்க, இல்லை சாப்பாடு பிடிச்சி தின்ட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எப்பவுமே அளவாக சாப்பிடணும். அளவாங்கிறது என்ன அப்படின்னா வந்து இப்போ நம்ம பிளேட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்து அதில் ஒரு 1/3 தான் கார்போஹைட்ரேட். அது மெயின் ஃபுட் வந்து அதில் 1/3 தான் இருக்கணும். இப்போ இட்லி சாப்பிட போகிறோம் அப்படின்னா ஒரு 2 இட்லி. மீதி பார்த்தீங்கன்னா மீதி பாதி பிளேட் உங்களுக்கு வந்து ஃபைபர் தான் இருக்கணும். ஃபைபர் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் தான் இருக்கணும். மீதி கொஞ்சம் 1/3 அந்த 15 to 20% இருக்கும் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன். ஸோ இதுதான் உங்களுக்கு அளவு சாப்பாடுன்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் A to Bலாம் போனீங்கன்னா அந்த அளவு சாப்பாடு பிளேட் ஃபுல்லாக வைப்பாங்க. ரைஸ் கொஞ்சம் வைப்பாங்க, மீதி பார்த்தீங்கன்னா வந்து பொரியல் நிறைய வைப்பாங்க. அதான் வந்து ஒரு பேலன்ஸ் டயட், ஒரு அளவு சாப்பாடுன்னு சொல்கிறது. ஓகே. ஸோ அந்த கார்போஹைட்ரேட் பாட்டு கம்மியாக எடுத்துகிட்டு நம்மளுக்கு சாப்பிட்டா போதும். அவருக்கு அதாவது வயிறுக்கு நம்மளுக்கு தெரியும் சாப்பிட்டா கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி அசௌகரியமாக இருக்கிற மாதிரி சாப்பிடக்கூடாது. நைட்லேயும் அதே மாதிரி தான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜங்க் ஃபுட் அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கணும். மெயினாக இந்த நான்வெஜ்ஜு ஹெவியான ஃபுட்லாம் நைட்டில் சாப்பிடக்கூடாது. ஆனால் நிறைய பேர் இன்றைக்கி நாங்கள் பிரியாணியெல்லாம் நைட்டில் தான் விரும்பி சாப்பிடுவோம். அதான் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பிரியாணி நைட்டில் சாப்பிட்றதுனால தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆக்சுவலாக வருது. ஓகே 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 சிறப்பு. நிகழ்ச்சியில் ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கங்க. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பேர் என்ன? நான் பெங்களூர் இருந்து பேசுறேம்மா. பரிமளா என் பேரு. கேள்வி உங்களுக்காக தானா? ஆமாம்மா. உங்களுடைய வயசு? 66. ஆல்ரைட் சார், லைனில் இருக்காங்க, நீங்கள் அவங்க கிட்ட பேசிடலாம். சார் வணக்கம் டாக்டர். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் டாக்டர். சொல்லுங்க. ஏஜ் வந்து 66. பிபி சுகர் எதுவும் இல்லை டாக்டர். ஓகே. மார்னிங் வந்து பல்லு எல்லாம் எடுத்துட்டு பல் செட் போட்டிருக்கேன். ஓகே. மார்னிங் வந்து வாய் வந்து ரொம்ப கசக்குது. ஓகே. அதுக்கப்புறம் மோஷன் போனா பேட் ஸ்மெல். எனக்கு கேஸ் ட்ரபிள் இருக்கு டாக்டர். ஓகே. ஒரு 20-25 வருஷமா இருக்கு. ஒன்னும் ப்ராப்ளம் இல்லன்னு சொல்றாங்க டாக்டருங்க. அப்பயே நான் எண்டோஸ்கோபி பண்ணுங்கன்னு, அதெல்லாம் வேணாம், ஏன் நீங்க அதெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னாங்க. அது என்ன டெஸ்ட் எடுக்கணும் என்னன்னு தெரியல எனக்கு. ஸோ உங்களுக்கு வந்து வாயில வந்து கசப்பா இருக்கு? ஆமா, வாய் கசப்பு. மார்னிங் எழுந்திருக்கும் போது ரொம்ப பாய்சன் மாதிரி இருக்கு டாக்டர். அது இல்லாம வேற ஏதாவது நெஞ்செரிச்சல் இல்லை வந்து சாப்பிட்டா வந்து நெஞ்சிலே இருக்கிற மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இந்த மசாலா ஐட்டம் எதனா பிரிஞ்சு இப்ப நான்வெஜ் விட்டுட்டேன் ஒரு 10 years-ஆ. ஓகே. அது எதுவும் சாப்பிடுறது இல்ல. இந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிளால ஏதாவது ஏப்பமும் வராது, கீழியும் கேஸ் போவாது எனக்கு. ஓகே. நேத்தெல்லாம் அப்படியே மயக்கம் அப்படியே படுத்துட்டு இருந்தேன் டாக்டர். டாக்டர் இங்க பெங்களூர்ல ஒரு டாக்டர்மா ஒரு ஜெல் கொடுத்தாங்க, அது குடிச்ச பிறகுதான் கொஞ்சம் தூக்கம் வந்தது. இது இப்போ முன்னாடி இருந்து ரொம்ப நாளாவே இருக்கா இல்ல இப்ப ரீசெண்டா இத வந்த மாதிரி இருக்கா? ரீசெண்டா தான் இந்த மாதிரி மோஷன் போனா ஸ்மெல், கேஸ் போனா ஸ்மெல். ஓகே. மோஷன் ஆனா நார்மலா போதா? நார்மலா காலையில ஒரு தடவை போவேன், எப்பயாச்சும் தான் 2 தடவை போவேன். அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. ஸோ வாய் கசப்பாக இருக்கிறது அந்த மாதிரி தான் ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரி ரீசெண்டாக வருது அப்படின்னாலே நீங்கள் எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்துக்கிறது பெட்டர். நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். ஸோ இப்போது கொஞ்சம் வயசானவங்களுக்கு இந்த மாதிரி புதுசாக சிம்டம் எதாவது வருது அப்படின்னா வந்து கண்டிப்பாக எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்துக்கணும். ஸோ நம்ம எப்படி வந்து இதெல்லாம் கம்மி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று வந்து டைம் சாப்பிட்றது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அளவாக சாப்பிட்றது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு உடனே தூங்கக்கூடாது. சாப்பிட்டு ஒரு 2 hours 3 hours கழிச்சு தான் படுக்கணும். இதெல்லாம் நம்ம ருட்டீனாக இது வந்து உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், ஜிஏ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் தான் உங்களுக்கு இருக்கிறது. ஸோ அதெல்லாம் இது மாதிரி இந்த ஃபுட் டைமுக்கு சாப்பிட்றது, அளவாக சாப்பிட்றது, சாப்பிட்டோடனே படுத்து தூங்காமல் இருக்கிறது, நைட்டில் தூங்கும்போது இடது பக்கமாக ஒரு கழிச்சு படுக்கணும். அந்த மாதிரிலாம் பண்ணால் கொஞ்சம் கம்மியாகும்.
பட் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிறதுனால நீங்கள் எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. நலம் அறிவோம்ல SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து டாக்டர் ராமலிங்கம், மெடிக்கல் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதுல இருந்து எப்படி தீர்வு காணலாம் அப்படின்ற பல விவரங்களை தான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சார் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? திருவள்ளூர்ல இருந்து மேகநாதன். ஓகே, கேள்வி உங்களுக்காக தானா? ஆமாம். உங்களுடைய வயது? 44. ஆல்ரைட், இப்போ உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட நீங்க கேட்கலாம். ஹலோ சார், வணக்கம், சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இப்போ ஒரு பிரச்சனை என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் டைம் சாப்பிடுறது இல்லை, அதே ஒரு பிரச்சனை. ஓகே. நைட்டு சாப்பிட்டுட்டு உடனே தூங்கிடுறேன். ஓகே. மோஷன் வந்து ஒரு 3 மாசமா நார்மலா போல, ஒரு மாதிரி லூஸ் மோஷன் போன மாதிரி தான் போகுது. ஓகே. இப்போ நம்ம எவ்வளவு சாப்பிடுறோமோ அவ்வளவு மோஷன் வந்த மாதிரி தெரியல. ஓகே. 3 மாசத்துக்கு முன்னாடி நடுவயிறு பயங்கரமா வலிச்சுட்டு மோஷன் போயிட்டு இருந்தது. ஓகே. இந்த லோக்கல் டாக்டர் கிட்ட பார்த்து ஒரு 2 வேளை தான் டேப்லெட் எடுத்தேன், அந்த பெயின் எல்லாம் இல்லை. ஆனா மோஷன் மட்டும் அந்த லூஸ் மோஷன் மாதிரியே தான் போகுது. ஓகே. காலையில ஒரு டைம் போகுது, ஆனா அதுக்கப்புறம் எதுவும் கிடையாது. ஓகே. வேற எதுவும் இல்லை சார். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து எவ்வளோ நாளாக இருக்குது? இல்லை சார், இந்த உங்களுக்கு மோஷன் போகிற ப்ராப்ளம் இருக்குல்ல, ஆமா, இது வந்து எவ்வளோ நாளாக இருக்குது உங்களுக்கு? ஒரு 3 மாசமா இருக்கு. ஸோ 3 மாதமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் நார்மலாக போயிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு எத்தனை டைம் மோஷன் வரும்? சில டைம் 2 டைம்ஸ் போவேன், காலையில அப்புறம் ஈவினிங். ஓகே. இப்போ ஒரு டைம் தான். ஒரு டைம் தான் போகுது, ஆனால் வந்து கொஞ்சம் லிக்விடாக போகுதுன்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி ஆமா, லிக்விடாக போகுது. சரி. அதாவது சரியா ஜீரணமாகி போகாத மாதிரி போகுது. ஓகே. மோஷன் போயிட்டு வந்த அப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்லாக போகாத மாதிரி, ஒரு க்ளீன் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா? ஆமா, லைட்டா எப்படி சொல்றது, இல்லைன்னா உங்களுக்கு வயிறு உப்பசமாக இருக்கிற மாதிரி இருக்கு? ஆமா ஆமா. ஓகே. இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது இந்த ஃபுட் பாய்சனிங் மாதிரி எதாவது இருந்ததா? என்றைக்காவது ஒரு நாள் ஃபீவர் இருந்தது, வெளியில் சாப்பிட்டீங்க, ஃபீவர் வந்தது, லூஸ் மோஷன் ஆச்சு, வயிறு வலி இருந்தது, அந்த மாதிரி ஏதாவது? ஆமா, இது மாதிரி அடிக்கடி ஆகும். ஓகே. ஸோ நிறைய வெளியில் சாப்பிடுவீங்களா? ஆமா, வெளியே நிறைய சாப்பிடுவேன். ஓகே. மோஸ்ட்லி இது வந்து இப்போ 3 மாதமாக தான் இருக்குது அப்படின்னா வந்து ஏதாவது வெளியில் சாப்பிட்ட அப்புறம் குடல் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும் அப்போ, அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். ஆனால் அதுக்கப்புறம் வந்து குடல் மறுபடியும் உங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி நார்மல் வந்திருக்காது. ஜஸ்ட்டு உள்ளே இப்போ நம்மளுக்கு நார்மலாக குடலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாக்டீரியாலாம் இருக்கும்னு சொல்லிட்டு, இந்த பாக்டீரியாலாம் நார்மல் பாக்டீரியா, அதாவது நல்ல பாக்டீரியான்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சு, இல்லை ஏதாவது ஒரு மாத்திரை போட்டோம், ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். அந்த சேஞ்ச் ஆகிறது வந்து யூஸ்வலாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு மெடிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி டாக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் கோர்ஸ் இருக்குது ஆக்சுவலி ஆன்டிபயோட்டிக். அது போட்டிங்கன்னா யூஸ்வலாக செட்டில் ஆயிரும். ஸோ அது இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த மாதிரி அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் நீங்கள் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வீட்டு சாப்பாடு சாப்பிட்றது பெட்டர். நிறைய வெளியில் சாப்பிடாமல் வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க. அப்புறம் நீங்கள் ஏற்கனவே ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி நீங்கள் டைமுக்கு சாப்பிட்றதில்ல அப்படிங்க, அதையும் கொஞ்சம் மாற்றிக்க பாருங்கள். கொஞ்சம் டைமுக்கு சாப்பிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சாப்பிடுங்க. அப்புறம் டெய்லி கொஞ்சம் தயிர் சாப்பிடுங்க, அட்லீஸ்ட் 1 கப் தயிராக சாப்பிடுங்க. நல்லா தூங்குங்க, அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கினாலே வந்து உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் நார்மல் ஆயிரும் யூஸ்வலாக. ஓகே, அழைப்புக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர்ட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ. ஹலோம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க சென்னையில இருந்து பேசுறோம்மா. ஓகே, கேள்வி உங்களுக்காக தானா? எஸ்மா எஸ்மா. ஓகே, உங்க பேர் என்ன, வயது என்ன? என் பேர் சாராமா. ம், வயது 47மா. ஓகே, இப்போ உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட நீங்க பேசலாம். சரிம்மா. ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம். வணக்கம் டாக்டர். குட் ஈவினிங் டாக்டர். வணக்கம், குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். சொல்லுங்களேன். எனக்கு வந்து ஒரு 2-3 இயர்ஸா வந்து ஒரு மாதிரி கசப்பா ஒரு மாதிரி எதுகழிச்சு வர்றது, ஓகே, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு டாக்டர். ஓகே. இப்ப என்னன்னா சாப்பிடவே முழுங்கவே முடியல டாக்டர். அந்த இது கேஸ்ட்ரிக் டாக்டர் பாத்துன்னு வரேன். ஓகே. முழுங்கவே முடியல. அது அந்த என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு தெரியல டாக்டர். எனக்கு விட்டமின்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாம் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஓகே. ரொம்ப கஷ்டமா இருக்கு சாப்பிடும் போது. ரொம்ப அந்த சப்பாத்தி, தோசை அதெல்லாம் சாப்பிடவே முடியல.
ஓகே. அதான் கேல்பிளேடர் ஸ்டோன் வேற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1.7 mm 1.4 mm 2 கல்லு இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 1.4 mm 1.4 சென்டிமீட்டரா? 1.4 mmல ஒண்ணு 1.7 mmல 2 கல்லு இருக்குன்னு சொன்னாங்க டாக்டர். சரி, ஓகே. ஸ்கேன் ரிப்போர்ட்ல அதான் இப்ப அந்த கேல் ஸ்டோன் இருக்கிறதால தான் இந்த கர்ட் ப்ராப்ளமா அதான் அந்த சரி கேட்கலாம் டாக்டர் உங்களை. இல்லை ரெண்டும் வேற ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நீங்கள் சொன்ன ப்ராப்ளம் வந்து இந்த அசிடிட்டின்னு சொல்லுவோம்ல, ரிஃப்ளெக்ஸ் ஆகிறது. அதாவது வயிறில் இருக்கிற ஆசிட் வந்து உங்களுக்கு மேலே வர்றது, அது வந்து அசிடிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க. சாப்பிட்ட உடனே படுத்து தூங்கக்கூடாது. ஒரு சாப்பிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு தான் தூங்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணிங்கனாலே கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் முழு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ சாப்பாடு சாப்பிட்டா அடைக்கிற மாதிரி இருக்கா உங்களுக்கு? இல்ல சாப்பிடும்போது அதான் சப்பாத்தி எல்லாம் சாப்பிட முடியல டாக்டர். அந்த பிஸ்கெட்லாம் மாவு மாதிரி அது அப்படியே ஒரு மாதிரி தலை ஒரு மாதிரி மயக்கமா ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா உள்ள ஃபுட் போறதுக்கே கஷ்டமா இருக்கு. ஃபுட் போட கஷ்டமாக இருக்குன்னா உங்களுக்கு வந்து உணவு குழாய் ஏதாவது சுருக்கம் இல்லை அந்த மாதிரி எதாவது இருக்கும். இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக தான் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்துக்கணும். சரிங்களா? அது ஒன்று. ரெண்டாவது இந்த கேல் பிளாடர் ப்ராப்ளம் சொன்னீங்க தெரியுங்களா? எப்பயாவது வயிறு வலி சிவியராக உங்களுக்கு வந்து எப்போயாவது வலி வந்திருக்கா? வலியே இல்ல டாக்டர், அதனால தான் வலியே இல்ல டாக்டர். ஓகே. வயிறு வலி இருந்ததுன்னா உங்களுக்கு அதுக்கு இப்போதைக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், ஆப்ரேஷன்லாம் ஒன்றும் தேவைப்படாது. ஸோ இது ரெண்டும் வேறு ஆசிடிட்டி வேறு, கேல் பிளாடர் பிரச்சனை வேறு. இன்னைக்கு ஆசிட் ரெஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜர்ட் பற்றின நிறைய விவரங்களை தான் டாக்டர் ராமலிங்கம் ஃப்ரம் SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். ஜர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த நபர்களுக்கெல்லாம் வந்து அது இன்னுமே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஆகிடும், இட்ஸ் ரிஸ்கி ஃபேக்டர் அப்படின்னா நீங்கள் என்னென்ன சொல்வீங்க? ஏன்னா போன காலர் அதான் கேட்டாங்க, கால் பிளாடரில் ஒரு ஸ்டோன் இருக்குது, அப்போ இதுக்கும் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு. இந்த ஜர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட பாப்புலேஷனுக்கு நிறைய வரும். யாருன்னா அந்த ஓவர் வெயிட்டாக இருக்காங்க தெரியும், ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, வெயிட் ஜாஸ்தியாக இருந்தால் வந்து அந்த ப்ரெஷரே வந்து வயிறு அமுத்தும், அவங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா வந்து இந்த நிறைய காஃபி குடிப்பாங்க, அப்போ காஃபி குடித்தா வரும். அப்புறம் நிறைய வந்து சாக்லேட்டு மின்ட் சாக்லேட் நிறைய சாப்பிடுவாங்க, அது வரும். அப்புறம் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா வரும் எல்லாருக்குமே. ஸோ இதெல்லாம் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஆக்சுவலாக மெயின் ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி தான், ஓவர் வெயிட், அதுதான் மெயின் ரிஸ்க் ஃபேக்டர். மற்றபடி பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங் ஒரு இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர். ஸ்மோக்கிங் சரி, ஆல்கஹால் ஸ்மோக்கிங் 2 இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா காஃபி, சாக்லேட்டு, மின்ட்டு, ஆயில், நிறைய ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, தென் ஒபிசிட்டி, இதெல்லாம் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஓகே. இது இல்லாமல் இப்போ ஒரு டயபெட்டிக், ஆல்ரெடி அவங்க ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்காங்க, ஒரு பிபி பேஷண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஜர்ட் வரும்போது எந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க? ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ஏன் ஜர்ட் வருது அப்படின்னா வந்து இப்போ டயபெட்டிஸ் ரொம்ப நாளாக அவங்களுக்கு ப்ளட் சுகர் இருக்குது அப்படின்னாலே வந்து வயிறுக்கு போகிற நரம்பெல்லாம் கொஞ்சம் வீக் ஆகிடும். அந்த வீக் ஆச்சுன்னா வந்து வயிறு கொஞ்சம் ஒழுங்காக வேலை செய்யாது. டைஜஷன் இப்போது நம்ம சாப்பிட்றோம், அது 4 ஹவர்ஸில் 5 ஹவர்ஸில் யூஸ்வலாக டைஜஷன் ஆகிட்டு வயிறை விட்டு கீழே வந்து உங்களுக்கு ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போயிடும். சப்போஸ் போல் ரொம்ப நேரம் வயிறுலேயே தங்குது அப்படின்னா ரிஃப்ளெக்ஸ் ஆகும். இந்த மாதிரி இந்த ஜிஏஆர்டி ப்ராப்ளம் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது, அதை ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா வந்து ஆசிட் கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஆசிட் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து உணவு குழாயை வந்து பர்ன் பண்ணிடும். இந்த பர்ன் பண்ணும்போது ஈசோஃபேஜைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், இன்ஃப்ளமேஷன் ஆகிடும். இன்ஃப்ளமேஷன் ஆகிட்டு அல்சர் ஃபார்ம் பண்ணும். ரொம்ப அல்சர் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா ஃபுல்லாக குடலை ஒட்டிக்கிச்சு அப்படின்னா குடல் மூடிக்கும். ஸோ குடல் மூடிக்கிச்சுன்னா அது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும், சாப்பிட முடியாது நம்மளால். ஏன்னா சாப்பிடும்போது ஸ்டக் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சிங்கன்னா பேரட் இசோஃபேகஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லாங் ஸ்டாண்டிங் அல்சர் வந்து பேரட் இசோஃபேகஸாக மாறும். பேரட் இசோஃபேகஸ் அப்படின்னா வந்து அது ஒரு ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷன். ஸோ அது இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா இன்னும் 2 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸ் போச்சுன்னா கேன்சராக மாறும். ஸோ ஜர்ட் அப்படிங்கிற ஒரு சாதாரண ப்ராப்ளம் வந்து நம்ம ஒழுங்காக கேர் பண்ணல, இல்லை ஒழுங்காக பார்த்துக்கல, ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பண்ணல அப்படின்னா வந்து கேன்சராக கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. அப்போ அவங்க வந்து எப்படி தே டு பி அவேர், அதை வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணணும் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கும் போது? டயபெட்டிக் பேஷண்ட்டு முக்கியமான பார்த்திங்கன்னா வந்து இப்போ நம்ம அந்த ஜிஏடி மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய இதெல்லாம் சொன்னோம். ஒன்று டைம் சாப்பாடு என்ன டைம் சாப்பிட்றது, சாப்பிட்டோடனே தூங்கக்கூடாதுன்னு சொன்னோம். இதோட சேர்த்து அவங்க வந்து சுகர் மேனேஜ் பண்ணணும். சுகர் குட் கண்ட்ரோல் இருந்துச்சு அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு இந்த லாங் ஸ்டாண்டிங் காம்ப்ளிகேஷன் சொல்லுவோம் டயபெட்டிஸ்க்கு, கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், வயிறு ப்ராப்ளம், கண்ணு ப்ராப்ளம், அது மாதிரி இந்த டைஜஷன் ப்ராப்ளமும் கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கும். அது கண்ட்ரோல் இருந்துச்சு அப்படின்னாலே இந்த ரிஃப்ளெக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே.
ஸோ சுகர் கண்ட்ரோல் பண்ணாலே யூஸ்வலாக போதும். ஓகே, எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து டாக்டர் ராமலிங்கம், கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட். நம்மளுக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னா என்ன, GERDன்னு சொல்லக்கூடிய ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னா என்ன, அதுலேருந்து எப்படி நம்மள ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற நிறைய விவரங்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சார் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி we have a caller. வணக்கம். வணக்கம். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? I am Dr. Balasubramanian. ஓகே. I am 75-year-old. ஓகே. I am from Tinaveli. ஓகே. I am a diabetic. ஓகே. Under control for 20 years. ஓகே சார். I have a GERD இருக்கு எனக்கு. gastroenterologist கன்சல்ட் பண்ணியிருக்கேன். அவங்க எண்டோஸ்கோபிலாம் பண்ணிட்டு பான்காஸ்ட்ரைட்டிஸ் இருக்குன்னாங்க. பான்காஸ்ட்ரைட்டிஸ்னு சொல்லிட்டு ரெபிபெரசோல் பிளஸ் இட்டோப்ரைட் கொடுத்தாங்க. அது 1 month கண்டினியூ பண்ணேன். கொஞ்சம் ஐ ஃபீல் பெட்டர். அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்றாங்க, பேண்டோபெரசோல் 40 டெய்லி எடுத்துக்கங்க, அதை பத்தி ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஓகே. எனக்கு ஒரு டவுட், அது ப்ரொலாங்கா எடுக்கும்போது நார்மல் ஆசிட் செக்ரீஷனை கம்ப்ளீட்டா சப்ரஸ் பண்ணிடுமா ஏக்ளோஹைட்ரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் எனக்கு இருக்கு. ரெண்டாவது, எனக்கு கோலிலித்தியாசிஸ் உண்டு. அதுக்கு 4 millimeter சைஸ் தான். அதுக்கு சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் உர்சோடியாக்சிகோலிக் ஆசிட் எடுத்துக்கலாம்னாரு. அதை ஐ எம் டேக்கிங் ஃபார் நியர்லி 15 years. சார் ஒன்னும் சர்ஜரி தேவையில்லை, பெயின் வந்ததுன்னா சர்ஜரிக்கு இல்லாட்டி வேண்டாம் அப்படின்ட்டாரு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ இன்னொரு எனக்கு ஹெடேக் என்னன்னா, எனக்கு கான்ஸ்டிபேஷன் ரொம்ப இருந்தது. அதுக்கு நான் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாரு, கேஸ்ட்ரோபெரிசிஸ் இருக்கும் சார், பிகாஸ் யூஆர் ஏ டயபெட்டிக், அதை நீங்க ஃபுட்லயே கொண்டு போங்க, வேணா லாக்டேட்டிஸ் மூவிகால் இல்ல பிரஸ்மோவாக் அந்த மாதிரி தான் எடுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க. அது கொஞ்சம் அனாயிங்கா இருக்கு. எஸ்பெஷலி பாசிங் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் வந்து வெரி ஹார்ட். ஐ எம் ஃபைண்டிங் இட் வெரி டிஃபிகல்ட். ஸோ ஐ வாண்ட் யுவர் வேல்யூபிள் சஜஷன் டாக்டர். எஸ் சார், குட் ஈவினிங் சார். நல்லா இருக்கீங்களா சார்? குட் ஈவினிங், நைஸ் டு ஹியர் ஃப்ரம் யூ டாக்டர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த பிபிஐ வந்து ரொம்ப இயர்ஸ் எடுக்கிறதுனால ஏக்ளோரைட்ரியா வருமானு சொல்லிட்டு. அது கண்டிப்பாக இருக்கும், ஏக்ளோரைட்ரியா இருக்கும். ஆனால் எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து 100% நம்மளால் ஆசிட்லாம் சப்ரஸ் பண்ண முடியாது. ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு சப்ரஸ் பண்ணோம். பட் நீங்கள் வந்து இப்போ ஏக்ளோரைட்னா 100% வந்து உங்களால் வந்து ஆசிட் சப்ரஷனை ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அதனால் வாட் எவர் ரெக்வயர் ஃபார் டைஜஷன் இட் இஸ் தேர். உங்களுக்கு வந்து எக்ஸஸாக வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி உங்களுக்கு சிம்டம் வர்றதை நம்ம வந்து கம்மி பண்ணுறோம். ஸோ நீங்கள் லாங் டேர்மில் ஒரு 10 years 15 years அந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த பெரட்டல் செல் ஹைப்பர்ப்ளேசியா அந்த மாதிரி அந்த செல்ஸ்லாம் வரும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வேணால் அந்த ஃபண்டி கிளாண்ட் பாலிப் வரும். அது ஒரு மினிமல் ஒரு ஆக்சுவலி ரியாக்ஷன் அது. ஸோ அதனால் உங்களுக்கு ஒன்றும் பெரிய இஷ்யூ ஒன்றும் வராது. ஸோ as long as you're not having any acidic issues, that is fine. நீங்கள் பிபி கண்டுபிடிச்சி 30-40 yearsக்கு மேலே ஆகுது ஆக்சுவலாக. இப்போ இது வரைக்கும் லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன் அதை பற்றி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக. ஸோ யூ கேன் கண்டினியூ whenever you are having symptoms, you can continue that PPI. செகண்ட் வந்து நீங்கள் வந்து அந்த கேல் பிளாடர் ஸ்டோன் பற்றி கேட்டிங்க. கேல் பிளாடர் ஸ்டோனுக்கு யூடிசிஏ அவங்க இப்போது யூடிசிஏ வந்து நம்ம கண்டுபிடிச்சி 40-50 yearsக்கு மேலே ஆகுது. பட் there is no conclusive evidence that UDCA supports the resolution of gallbladder stone. அதனால் if you are taking more than 15 years, maybe you can stop it. That is not recommended actually. That is not recommended also. So there is a very little evidence to support the UDCA on long term. ஸோ அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து உங்களுக்கு சிம்டம் வரும்போது நீங்கள் சர்ஜரி பண்ணிக்கலாம். பட் இவ்வளோ வருஷமாக உங்களுக்கு சிம்டம் இல்லாமல் இருக்குன்னா மெயினாக சிம்டம் வரக்கூடாது. வந்துச்சுன்னா சர்ஜரி பண்ணிக்கலாம், யூடிசியே தேவையில்லை. தேர்ட் வந்து கான்ஸ்டிபேஷன் சொன்னீங்க இல்லையா. கான்ஸ்டிபேஷன் வந்து நீங்கள் ஏஜ் ஆக வந்து எல்லாருக்குமே வரும். இப்போ ஏஜ் ஆக மசில் லாஸ் ஆகுது இல்லையா, ஸ்கெல்டல் மசில் லாஸ் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு குடல் கொஞ்சம் வீக் ஆக ஆரம்பிக்கும். அது ஒரு ரீசன். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆக வந்து நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிடுவோம், ஃபுட் இன்டேக் கம்மி பண்ணிடுவோம், ஃபைபர் இன்டேக் கம்மி பண்ணிடுவோம், லிக்விட் இன்டேக் எல்லாமே கம்மி பண்ணிடுவோம். அதனால் கான்ஸ்டிபேஷன் எக்ஸ்பெக்டட். ஸோ இது வந்து நம்ம கான்ஸ்டிபேஷன் சரி பண்ணுறதுக்கு நீங்கள் அடிக்குவேட்டாக ஃப்ளூயிட் எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் 2 to 3 liters per day. ஃபைபர் நிறைய எடுத்துக்கோங்க. டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour முடிஞ்ச அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறமும் உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்கள் லக்ஸேட்டிவ் எடுத்துக்கலாம். லக்ஸேட்டிவ் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ நீங்கள் எடுத்துக்கலாம். எதர் யூ கேன் டேக் இட் இன் சிரப் ஃபார்ம், இல்லைனா ஏதாவது டேப்லெட், ஸ்டிமுலன்ட் டேப்லெட் ஏதாவது எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து சில சிம்டம்ஸ் இருந்துகிட்டே இருக்குது, கான்ஸ்டிபேஷனுக்கு டிஸ்டர்பிங்காக இருக்குன்னா
ஜஸ்ட் யூ கேன் டூ ஒன் கொலனோஸ்கோபி அண்ட் சி. இன்னைக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லக்கூடிய ஜர்ட் பற்றின பல விவரங்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். டாக்டர் ராமலிங்கம் நம்ம கூட இருக்காரு ஃப்ரம் எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ். ஜர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு மனிதருக்கு ஏற்படுது, அந்த கண்டிஷன் வருது அப்படின்னா எப்படி அதை டயக்னோஸ் பண்ணி கண்டுபிடிப்பீங்க? ஸோ டயக்னோசிஸ் வந்து ரொம்ப ஈஸி. மெயினாக வந்து கிளினிக்கல், அதாவது பேஷண்டோட கம்ப்ளைண்ட்ஸை கேட்ட உடனே டயக்னோஸ் பண்ணிடுவோம். அது வந்து டிப்பிக்கல் நார்மலான ஒரு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வருது அப்படின்னா ஒன்று வந்து நெஞ்செரிச்சல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எதிர்கழிச்சிட்டு. இது 2 தான் வந்து டிப்பிக்கல் சிம்டம். இது வந்து ஈஸி டயக்னோஸ், அதாவது வேறு எந்த டெஸ்ட்டுமே தேவையில்லை. ஓகே. ஸோ நம்ம டைரெக்டாக ட்ரீட்மெண்ட் போயிடலாம். இல்லை மாரி ஏடிபிக்கல் சிம்டம்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி வராமல் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது, இல்லை ஏப்பம் வந்துகிட்டே இருக்குது, இல்லை ஒரு சிலருக்கு ஆஸ்துமா வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி ஏடிபிக்கலாக சிம்டம்ஸ் வரும்போது அப்போ நம்மளுக்கு வந்து டவுட் வரும், இது ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா இந்த டிப்பிக்கல் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் சிம்டம்ஸே வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னும் போது நம்மளுக்கு டவுட் வரும், இது ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் தானான்னு. அப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணுற டெஸ்ட் இருக்குது. அது என்ன டெஸ்ட்னா நம்ம 24 hour pH ஸ்டடின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஆசிட் தானே சொன்னோம், ஆசிட் வந்து மேலே ரிஃப்ளெக்ஸ் ஆகிட்டு மேலே வருதுன்னு சொன்னோம். அது ஆசிட் தான் வருதா அப்படின்னா வந்து ஒரு கத்தீட்டர் மாதிரி வச்சுட்டு உணவு குழாயில் 24 hours உங்களுக்கு இருக்கும். 24 hours அந்த pH மானிட்டர் பண்ணது, ஆசிடிக் ரிஃப்ளெக்ஸ் தான் மேலே வருதா அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ 24 hour pH ஸ்டடி அது டயக்னோஸ் பண்ணுறோம். ஓகே. இப்போ ஜர்டுக்கு வந்து என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது? மெடிசன்ஸ்லேயே குணப்படுத்திடலாமா இல்லை ஏதாவது சர்ஜரி? ஜர்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், செகண்ட் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட். இப்போ ரீசன்ட் அட்வான்சஸ் பார்த்தீங்கன்னா எண்டோஸ்கோபிக் மேனேஜ்மெண்ட். ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று வந்து ஃபுட் சேஞ்ச், அதாவது டைம் சாப்பிட்றது, நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி டைம் சாப்பிட்றது, லேட் நைட் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது, சாப்பிட்ட உடனே தூங்காமல் இருக்கிறது, 2 to 3 hours கழிச்சு படுக்கிறது, நைட்டில் படுக்கும்போது லெஃப்ட் சைடில் ஒரு கழிச்சு படுக்கிறது, ஸோ பில்லோ கொஞ்சம் பெருசாக வச்சு இல்லை 2 pillows வச்சு தலையை கொஞ்சம் ஹைட்டாக வச்சு படுக்கிறது, இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். அது இல்லாமல் ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணுறது, சாக்லேட்டு ஜங்க் ஃபுட் அதை அவாய்ட் பண்ணுறது, ஆயிலி ஃபுட் அவாய்ட் பண்ணுறது, நிறைய மசாலாஸ் பிரியாணி எஸ்பெஷலி நைட் அதை அவாய்ட் பண்ணுறது, வெயிட் கம்மி பண்ணுறது, இதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். இதில் ரெஸ்பாண்ட் ஆகலை அப்படின்னா மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்னா டேப்லெட். இப்போ நிறைய டேப்லெட்ஸ் இருக்குது. முன்னாடி வந்து ஒரு 1, 2, 2 டைப்ஸ் தான் இருந்தது, இப்போ நிறைய அட்வான்ஸஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ டேப்லெட் ரெஸ்பாண்ட் ஆகலை, இல்லை ஒரு சில பேஷண்ட்லாம் நான் வந்து ரொம்ப இயர்ஸாக எடுத்துகிட்ருக்கேன், எனக்கு டேப்லெட் வேண்டாம், எனக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சர்ஜரி ஆப்ஷன் இருக்குது. சர்ஜரி என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அந்த லூஸுன்னு சொன்னால வேல்வ் அதை கொஞ்சம் நம்ம டைட் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்ஜரியில் முன்னாடி சர்ஜரியில் பண்ணிட்டு இருந்தோம், லேப்ரோஸ்கோப்பியில் தான் பண்ணுவாங்க. பட் இப்போல்லாம் வந்து எண்டோஸ்கோப்பிலே ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. இப்போ சர்ஜரி இப்போ இன்சிஷன் இல்லாமல் எண்டோஸ்கோப்பிலே நம்ம போயிட்டு அந்த ரிலாக்ஸாக இருக்கிற அந்த ஸ்பிங்டரை வந்து கொஞ்சம் டைட் பண்ணிடுவோம். அதெல்லாம் எண்டோஸ்கோப்பியே பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட். ஓகே. ஸோ இட்ஸ் ஆல்சோ கியூரபிள் ஜர்ட் அப்படின்றது. ஜர்டு ஆக்சுவலி ஒரு பெரிய ப்ராப்ளமேட்டிக் சிம்டம் கிடையாது. பட் நம்ம அன்னெசரியாக வந்து டிலே பண்ணுறது, டாக்டர்கிட்ட போகாமல் அப்படியே இருக்கிறது, நெக்லெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ப்ரிவென்ட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தட் இஸ் கியூரபிள். ஓகே சார். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வருகை தந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னால் என்ன, அதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி நான் நிறைய விவரங்கள் சொன்னீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜீவிகா. ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த்.